வணக்கம். வாங்க நாம இன்னைக்கு அகத்திய மாமுனிவரோட வழிகாட்டுதல்ல எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பயணம். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா, ஒவ்வொரு ஆன்மீக பயணமும் ஆரம்பிக்கிற அதே இடத்துல இருந்து தான், ஒரு கேள்வியிலிருந்து. அகத்தியர் பாருங்க, எடுத்த எடுப்புலயே ரொம்ப அடிப்படையான கேள்விகளை கேட்கிறாரு. சும்மா மேலோட்டமா வாழ்க்கைய பார்க்காதீங்க, அதுக்குள்ள ஆழமா பாருங்கன்னு நம்மள உசுப்பி விடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேரு கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க, இப்படியே வாழ்க்கைய ஓட்டிடுறாங்க. ஆனா கடவுளை தேடுறதே இல்ல. இதனால அவங்க பயணம் ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுதுன்னு சொல்றாரு. அப்போ நம்மள எது தடுக்குது? எது நம்மள முன்னாடி போக விடாம கட்டி போடுது? அகத்தியர் இதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்றாரு. அது என்னன்னா, நாம நமக்காக மட்டுமே வாழ்ற வாழ்க்கைதான். இதுக்கு அகத்தியர் ரொம்ப நேரடியா தெளிவா ஒன்னு சொல்றாரு. சுயநலத்தோட நீங்க எதை செஞ்சாலும் இறைவன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்னு அடிச்சு சொல்றாரு. இது ஆன்மீக பாதையில ஒரு பெரிய தடைக்கல். சரி, இப்போ இந்த படத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இததான் அகத்தியர் சுயநலத்தோட கர்ம வட்டம்னு சொல்றாரு. பாத்தீங்கன்னா, நம்மளோட சுயநல ஆசைகள் எப்படி செயல்களா மாறுது, அந்த செயல்கள் திரும்பவும் புது ஆசைகளை தூண்டி நம்மள ஒரு முடிவே இல்லாத வட்டத்துக்குள்ள சிக்க வைக்குதுன்னு அழகா காட்டுது. இது ஒரு பொறி மாதிரி. அப்போ இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான். ஒரு பக்கம் நான் என்னோடது என் குடும்பம்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுத்துற வாழ்க்கை, இன்னொரு பக்கம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்க நல்லதுக்காக வாழ்ற வாழ்க்கை. அகங்காரம் பாருங்க எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, ஆன்மீகத்துல இருக்கிறவங்கள கூட விட்டு வைக்காதுன்னு அகத்தியர் எச்சரிக்கிறாரு. என்னோட பக்தர்கள்னு சொல்லிக்கிறவங்களுக்கே நான் தான் பெரியவன்னு கர்வம் வந்துருச்சு, இதை வச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு. சுயநலத்தோட இதுதான் உச்சகட்ட ஆபத்து. சரி, இந்த சுயநலம்ங்கிற வட்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அந்த வழியத்தான் அகத்தியர் புண்ணியம்ங்கிற பாதையா நமக்கு காட்டுறாரு. வாங்க அந்த பாதையில நாமளும் பயணிக்கலாம். புண்ணியம்னா என்ன? அது சுயநலத்துக்கு நேர் எதிர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்காக நாம செய்யற நல்ல காரியங்கள் தான் புண்ணியம். இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு வழி. இதுக்கு அகத்தியர் சில கட்டளைகளே போடுறாரு. இதெல்லாம் சும்மா அட்வைஸ் கிடையாது. முதல்ல ஒழுங்கா வாழ கத்துக்கோங்க. ரெண்டாவது, பொழப்புக்காக மத்தவங்கள ஏமாத்தாதீங்க. மூணாவது, பொய் சொல்லாதீங்க. அப்புறம் ஒரு எச்சரிக்கையும் தராரு. இதையெல்லாம் செய்யறவங்கள சித்தர்கள் சும்மா விடமாட்டாங்க, தண்டிப்பாங்கன்னு சொல்றாரு. சித்தர்கள்னா ஆன்மீகத்துல ரொம்ப உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்க. இங்க பாருங்க, விஷயம் வெறும் நம்ம செயல்கள்ல மட்டும் இல்ல, நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கு. ஒரு மனுஷனை கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு கொண்டு போறதே அவனோட நல்ல எண்ணங்கள் தான்னு சொல்றாரு. இது ரொம்ப அழகான ஒரு உருவகம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தொடர்ந்து புண்ணியங்களை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், இந்த கோயில், அதாவது இறைவன் தானாகவே உங்களை கூப்பிட்டுக்குவான்னு சொல்றாரு. நீங்க தேடி போக வேண்டாம், அது உங்களை தேடி வரும். சரி, இப்படி நல்ல செயல்கள் செஞ்சு மனசை சுத்தமா வச்சுக்கிட்டா இந்த பயணத்தோட கடைசி இலக்கு என்ன? அதுதான் இறைவனை நேருக்கு நேரா பார்க்கறது. அந்த நிலையை எப்படி அடையறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நாம சாதாரண மனுஷங்களா உணர்ற நிலையில இருந்து ஒரு உயர் ஆன்மீக நிலைக்கு எப்படி போறோம்னு இது காட்டுது. நமக்கு ஐம்புலன்கள் இருக்கு, அதுக்கு மேல ஆறாவது அறிவும் இருக்கு. அந்த ஆறாவது அறிவை நமக்காக பயன்படுத்தாம மத்தவங்க நல்லதுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சா நாம ஏழாவது அறிவு, அதாவது இறை உணர்வு நிலைக்கு உயர்த்தப்படுவோம். இது படிப்படியா நடக்கிற ஒரு ஆன்மீக வளர்ச்சி. அப்போ அந்த உயர்நிலையை அடையறதுக்கான சாவி என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளை சுயநலம் இல்லாம பயன்படுத்துறது தான். இதத்தான் அகத்தியர் திரும்ப திரும்ப சொல்றாரு. சரி, எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தனுக்கு எப்போதான் கடவுளோட தரிசனம் கிடைக்கும்? இதுதான் தேடல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி. ஆனா இதுக்கான பதில் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஆழமானதாவும் இருக்கும். அகத்தியர் என்ன சொல்றாரு கேளுங்க. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு இவ்ளோ துன்பம் அனுபவிச்சோம், இன்னும் கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியலேன்னு மனசு உருகி ஏங்குறாங்கல்ல, அவங்களுக்கு தரிசனம் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்றாரு. அதாவது இது சுலபமான வாழ்க்கை வாழ்றதுக்கான பரிசில்ல, எல்லா சோதனைகளையும் நம்பிக்கையோட தாங்கினதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு அருள். அப்போ இறைவனை பார்த்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அது இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. கடவுளே, என்னால ஒண்ணுமே முடியாது, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. இதுதான் முழுமையான சரணாகதி. இந்த பயணத்தோட உச்சகட்டமே இதுதான். ஆரம்பத்துல நான் தான் பெரியவன் இருந்த அகங்காரம் கடைசியில என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்ற பணிவா மாறுறதுதான். சுயநலத்திலிருந்து சரணாகதி வரையிலான இந்த நீண்ட பயணம் ஒரே ஒரு சின்ன நல்ல காரியத்துல தான் தொடங்குதுன்னா,
உங்களுடைய அந்த முதல் நல்ல காரியம் எதுவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.